குட் ஈவினிங் மக்களே. ஈவினிங் ரைடு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு போய். வேலையில் ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத சரக்கு பழசா? வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தோம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அது ஒரு ரோலுக்கு மேலே வேலையில் அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிடுது. கார்பரேட்டில் இருக்கு எவ்வளோ போய் வேலை கிடைக்கும் போது ஜாலியாக ஐடியில் வேலை கிடச்சிச்சு. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட சேரும்போது ஜாலியாக வந்து சேர்ந்தாச்சு. படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. சம்மந்தமே இல்லாமல் ஐடியில் வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, எடுத்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோஸில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் இதில் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ அப்படி வந்து ஒரு ரோலில் வந்து உட்காந்தாச்சுன்னா 10 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டால் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணுன்றாங்க. ஒரு ஏதாவது ஒரு டெக்னாலஜியை படித்தா ஒரு 6 மாதத்தில் அது அப்டேட்டட் ஆகிடுது. 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு டெக்னாலஜி வந்துச்சு, அதை திரும்பி படிக்க சொல்கிறாங்க. அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக. ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்கனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்கனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. குழஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்ய படிச்சுக்கிட்டே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போதான் சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா இவனுங்க எப்போ வெளில துரத்துறானுங்க, என்ன பண்ணுவானுங்கன்னு சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. எப்போவுமே ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் நம்மளை மீறி அது பண்ணிடுவோம். நான் வந்து 95 கிலோஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா நார்மல் ஹைப்ரிட் சைக்கிள் தான் வச்சுருந்தேன். அதை ஓட்ட ஆரம்பித்து பிடிச்சோடனே அதே பழக்கமாகி ஓட்டி தான் நான் ஒரு 80+ கேஜிஸ்க்கு கம்மி பண்ணேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறோன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். மனுஷனோட இயல்பே அதான். சொல்லுவாங்கள்ல, இக்கரைக்கா கரை பச்சைன்னு. எப்போதுமே நம்மளோட இன்னொருத்த லைஃப் தான் நல்லா இருக்க மாதிரியே நம்மளுக்கு தோணும். ஆனால் அவனை கேட்டால் அவனை விட இன்னொருத்தர் லைஃப் தான் நல்லா இருக்க மாதிரி. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா என்ன பண்ணுறது, வேலை பிடிக்கலதான், சுத்தமாக விருப்பம் இல்லைதான். அதுக்காண்டி இந்த மாதிரி விளாக் எடுத்து யூடியூப் வீடியோ போட்டால் காசு சம்பாதிக்க முடியும். டைம் பாஸ்க்கு பிடிச்சதுனால இது பண்ணிகிட்ருக்கேன். வேலை பிடிக்கலனால ஐடி வந்துருந்தா என்ன பண்ணுறது. இப்போ அடுத்த டெக்னாலஜி டெராஃபார்ம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக அந்த வீடியோ ஷீட்லோ பிளாக்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் பீக்கில் போயிடுச்சு கொஞ்சம் டைமில். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக பொதுவாக சொல்லிடுறோம், என்னையே சேர்த்து இந்த மாதிரி. இப்போ நான் கூட இப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்க, இவ்வளோ ஈஸியாக ஹை பொசிஷன் போயிட்டாங்க, சீக்கிரமாக ரீச் ஆகிட்டாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு பேக்ரவுண்டில் அவங்க எக்கச்சக்கமாக எஃபர்ட் போடுறாங்க. டீச்சர்ஸ்லேயே நம்ம சும்மா பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே இப்போ இருக்கிற மாதிரி ஆள் இல்லை. ரொம்ப ஒல்லியாக அப்போல்லாம் பழைய ப்ராங்க் வீடியோஸ் பண்ணி ரொம்ப வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பொசிஷன் வராங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பதவிக்கு ஐடி செட் பண்ண ஆயிடுச்சு. அதனால் அவனுங்க படிக்க சொல்கிற வரையும் படிக்க வேண்டியதான். கழுதைக்கு வாக்கப்பட்டா காதை பொத்தி தான் போகணுன்ற மாதிரி சில நாய்களுக்கு வாக்கப்பட்டா வாழை ஆட்டித்தாமா திரணும். அதுதான்டா செல்ல வாழ்க்கை. வச்சுக்கிற வரையும் இருக்க வேண்டியதான். அது வரைக்கும் எஃபோர்ட் போட்டு படிச்சு சஸ்டைன் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைனாலும் அதானே இப்போதைக்கு நம்மளுக்கு சோறு போடும்.